ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். மூட்டு வலிக்கு குட்பை சொல்ல என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை இங்கு பார்ப்போம். மூட்டு வலி வராமல் தடுக்கும் முறைகளையும் உணவு முறைகளையும் பார்ப்போம். நல்ல நடுத்தரமான உருளைக்கிழங்கு ஒன்றை மெல்லிய வில்லைகளாக வெட்டி 1 கப் குளிர்ந்த நீரில் இரவு முழுவதும் ஊற வைத்து பின் காலையில் அந்த நீரை வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும். உருளைக்கிழங்கு சாறையும் அருந்தலாம். இது மூட்டு வலிக்கு மிக சிறந்த மருந்தாகும். அல்லது 1 தேக்கரண்டி கருப்பு எள்ளை 1/4 கப் தண்ணீரில் இரவு முழுவதும் ஊற வைத்து பிறகு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும். அல்லது 2 தேக்கரண்டி எலுமிச்சை சாறு, 1 தேக்கரண்டி தேன் முதலியவற்றை 1 கப் தண்ணீரில் வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்து தினம் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம். அல்லது வெதுவெதுப்பான தேங்காய் எண்ணெயில் சிறிது கற்பூரத்தை போட்டு மூட்டில் நன்கு தேய்த்தால் வலி குறையும். இது மூட்டு வலிக்கு உடனடி தீர்வாகும். அல்லது 2 மேஜைக்கரண்டி விளக்கெண்ணெயை அடுப்பில் வைத்து சூடேற்றி 1 கப் ஆரஞ்சு சாற்றில் விட்டு காலையில் உணவிற்கு முன் சாப்பிட வேண்டும். இதை நோய் தீரும் வரை சாப்பிட வேண்டும். இதை தொடர்ந்து 3 வாரங்கள் சாப்பிட வேண்டும். பிறகு 3 வாரங்கள் கழித்து மீண்டும் 3 வாரங்கள் சாப்பிட வேண்டும். இதை சாப்பிடும்போது காரமான உணவு, புளிப்பான உணவு வகைகளை தவிர்க்க வேண்டும். இல்லையென்றால் மருந்து பலன் தராது. அல்லது 1 மேஜைக்கரண்டி பச்சை அல்லது பாசிப்பருப்பை 2-3 பூண்டு பற்களுடன் வேக வைத்து சூப்பாக நாளொன்றுக்கு 2 முறை சாப்பிட வேண்டும். இப்பொழுது உணவு பழக்கங்களை பற்றி பார்ப்போம். வாழைப்பழம் அதிகமாக சாப்பிட வேண்டும். காய்கறி சூப் அதிகமாக சாப்பிட வேண்டும். கேரட், பீட்ரூட் போன்றவற்றை பச்சையாக சாப்பிடலாம். கால்சியம் அதிகம் உள்ள பால் சார்ந்த பொருட்கள், முள் நிறைந்த மீன் போன்றவற்றை சாப்பிட வேண்டும். காரமான வறுத்த உணவுகள், தேநீர், காஃபி, பகல் தூக்கத்தை தவிர்க்க வேண்டும். மூட்டு வலியின் காரணங்களை எங்களது மூட்டு வலி ஏன் வருகிறது வீடியோவில் பார்க்கலாம். எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.